விஜய் படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். வரப்போற சட்டமன்ற தேர்தலில் ராயபுரம் தொகுதியில வந்து யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? விஜய் வின் பண்ணணும் நினைக்கிறேன். எதனால என்ன காரணம்? புது அரசியல் வரட்டுமே, ஒரு மாற்றம் வரட்டும். குடும்ப அரசியல்ல இருந்து இளைஞர் அரசியல் வரட்டும். இப்போ விஜய்ன்னும் போது பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக நீங்க போறீங்க? விஜய் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஆந்திர மகிழா சபால ஒர்க் பண்ணும்போது நான் நர்ஸா இருந்தேன். அப்போ வரும்போது ஊனமுற்ற மன வளர்ச்சி குன்றிய குழந்தைய 4 குழந்தைய தத்தெடுத்து அந்த குழந்தைக்கு தேவையான அனைத்து சலுகையும் வீடு வாங்கி இடம் கட்டி கொடுத்து பேங்க் பேலன்ஸ் போட்டு வச்சிருக்காரு. சின்ன வயசுலே திருமணமாகாத வயசுலே அவர் 4 குழந்தைய தத்தெடுத்தாரு ஆந்திர மகிழா சபால மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைய. ஏன் அந்த குழந்தைக்கு தேவையானது சாவர வரைக்கும் இன்னும் நடந்துனது சலுகை. இது யாருக்கும் தெரியாத ரகசியம். நாங்க தான் தத்து கொடுத்தோம், ஆந்திர மகிழா சபா தான் தத்து கொடுத்துரு அந்த குழந்தைங்களை அவருக்கு. ஏன் அவர் வந்தா செய்ய மாட்டாரு? அந்த சின்ன வயசுலயே அவர் செய்தவர் ஏன் இப்போ வந்து செய்ய மாட்டாரு? விஜய் படுற கஷ்டத்தை எங்களால பார்க்க முடியல. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த இளம் வயசுல அத்தனை குழந்தைய தத்து எடுத்தவன் ஏன் எங்களை எடுக்க மாட்டான் தத்து? ஏன் எங்களை காப்பாற்ற மாட்டாரு? காப்பாத்துவாரு. எங்களுக்கு எதுவும் பண்ண வேணாம், அரசியல் நல்லா பண்ணா போதும், பண்ணுவாரு. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. வரட்டும். எங்களுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி வரணும். ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கண்ணா. ரொம்ப கஷ்டம், ரொம்ப குடைச்சல், ரொம்ப துன்பம், ரொம்ப அனுபவிச்சாச்சு. இல்லாம நாங்க கண்டிப்பா ஓட்டு போடுவோம். ஒரு நாள் கூட விஜய் கட்சிக்காரங்க வந்ததில்லை. இருந்தாலும் நாங்க ஓட்டு அவங்களுக்கு தான் போடுவோம். வந்தா தத்துறாங்க, கண்டிப்பா நாங்க ஓட்டு போடுவோம். கேட்டு வாங்கினாரு அந்த குழந்தைகளை, எனக்கு கொடுங்க கெஞ்சி 4 நாள் அலைஞ்சாரு. அலைஞ்ச பிறகுதான் நாங்க அவருக்கு கொடுத்தோம். அந்த குழந்தைங்க வளர்ந்துட்டு வீடு வாங்கி தாயோட தகப்பனோட வளர்ந்து சாவர வரைக்கும் சாப்பிட்றதுக்கு செய்தவர். ஏன் அரசியலுக்கு வந்தா செய்வார்? அவருடைய சொத்துலதான் அவர் பண்ணாரு, அவருடைய சுய சம்பத்து தான் அவர் பண்ணார ஒழிய மத்தவங்களுடைய பணத்தை எடுத்து அந்த குழந்தைக்கு வீடு வாங்கி கொடுத்தோ பேங்க் பேலன்ஸ் போட்டு வைக்கல. அவரோட உழைப்பு. ஏன் எங்களுக்கு செய்ய மாட்டாரு? உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.